தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் ஆரம்பமாகிறது. அடுத்த 5 வருடத்திற்கு யார் நாட்டை ஆள போகிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் நாளை காலை 8:30 மணியிலிருந்து வெளியாகும். காலை 8 மணிக்கு முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்படும். பின்னர் எலக்ட்ரானிக் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் அனைத்தையும் எண்ணும் பணி தொடரும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலருமான டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் இன்று காலை தெரிவித்தார். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாளையங்கோட்டையில் உள்ள நெல்லை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தொகுதி வாரியாக பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநகர காவல் துறையினர் மற்றும் சிறப்பு காவல் படை அணியினர், மாவட்ட காவல்துறையினர் இணைந்து 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி வளாகத்தை சுற்றி 4 புறமும் தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொலைநோக்கி மூலம் கண்காணித்து வருகின்றனர். வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கும் போது 1200க்கும் அதிகமான கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராதாபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, நாங்குநேரி போன்ற அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் செல்லும் வாக்கு வேட்பாளர்களின் முகவர்கள் அனைவரும் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர சோதனைக்கு பின்னரே அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வேட்பாளர் மற்றும் முகவர்கள் செல்வதற்கு தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு ஒரு தொகுதி முகவர்கள் மற்றொரு தொகுதிக்குள் நுழைய முடியாதபடி சீல் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை உடனுக்குடன் அறிவிக்க மையத்தின் வெளிப்பகுதியில் ஒலிபெருக்கிகள் கட்டப்பட்டுள்ளன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மையத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்க சுமார் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் மாவட்டம் முழுவதும் தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை உடனுக்குடன் அறிவிப்பதற்காக ஊடகத்துறையினருக்கென தனியாக கண்காணிப்பு பகுதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் இணையதள வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து ஊடக கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் செய்தியாளர்கள் அனைவரும் தங்களது நிறுவனங்களுக்கு வாக்குப்பதிவு நிலவரங்களை உடனுக்குடன் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலருமான டாக்டர் இரா சுகுமார் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக நிறைவு பெற்று இருப்பதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை காலை 8:30 மணியிலிருந்து வெளியாகும் என தெரிகிறது. தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் இந்த முடிவுகளை சத்தியம் தொலைக்காட்சி நேரலையாக செய்வதற்கு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.